நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுக்க இருக்கும் இந்த கொரோனா சூழலில் குறிப்பாக இந்தியாவில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு தாங்கள் பணியாற்றும் பணி உறுதியாக இருக்கிறதா என்பதையோ பார்க்கும்போது பலர் தங்களுடைய பணியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். You can see that அவங்க வந்து they have been terminated அப்படின்னு சொல்லலாம், இல்ல they have been forcefully resigned அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சிலர் வந்து சம்பளம் கொடுக்க முடியாம அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது சம்பந்தமா சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறது. அதுல வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எம்ப்ளாயர்ஸோட பெனிஃபிட்லயும் இருக்கு, எம்ப்ளாயர்ஸோட பெனிஃபிட்லயும் இருக்கு. ரெண்டு பக்கத்தை பத்தியும் பேசுறதுக்கோசரம் நம்மளோட இருக்கிறவர் தனராம் ராமச்சந்திரன் என்கிற ஒரு வழக்கறிஞர். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் Sir, first can you brief about the basic rights of an employer and an employee, sir? Okay. So when we take labor law la நம்ம டீடைலா போனோம்னு பாத்தீங்கன்னா it's a vast subject. சரிங்களா? So what is the right of an employee, what is the right of an employer, என்னென்ன circumstance இருக்கணும், எப்படி ஒருத்தர் வேலைக்கு இருக்கணும், எப்படி டெர்மினேட் பண்ணணும் அப்படின்ற சப்ஜெக்ட் இஸ் வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ அதை ஒரு ஷார்ட்டா பிரீஃபா சொல்லணும்னா, employer is a person who employs a person, right? So employer employs the employee. Okay, so employee அப்படின்ற டேர்ம் நீங்க பாத்தீங்கன்னா it comes under several act. நம்ம இந்தியன் லேபர் ஆக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயின்ற டேர்ம் வேற வேற மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒர்க்மென் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க, எம்ப்ளாயி டிஃபைன் பண்ணுவாங்க, பர்சன் எம்ப்ளாய்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ டிஃபர்ஸ். ஸோ அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர்ன்றவர்கிட்ட சேலரி அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனுக்காக ஒர்க் பண்றவர் தான் எம்ப்ளாயி. சரிங்களா? இதுதான் பேசிக்ஸ். ஸோ ரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிள். எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இட் இஸ் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப், மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப். இதுதான் ரெண்டு இருக்கும். ஸோ அப்படி நான் சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயர் அவரோட வேலையை இன்னொருத்தர் மூலமா செய்யறாரு, எம்ப்ளாயி மூலமா செய்யறாரு, அதுக்கான கன்சிடரேஷன் இஸ் சேலரி. ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் இஸ் பிரைமரிலி கான்ட்ராக்சுவல். ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண ரிலேஷன்ஷிப் தான் இவங்களுக்குள்ள இருக்கும் ஒன்னு. ஸோ நவ் ரைட்ஸ். ரைட் ஆஃப் அன் எம்ப்ளாயி, இப்போ ரைட்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயர் இஸ் வெரி சிம்பிள். அதில் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. டு என்கேஜ் எனிபடி ஃபார் சர்வீசஸ், இந்த அவரோட வேலையை பண்றதுக்கோ, அவர் ரிவ்யூ பண்றதுக்கோ, ரிமூவ் பண்றதுக்கோ அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. தட்ஸ் நாட் வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட் டு கோ இன்டு. எம்ப்ளாயியோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா, பேசிக் இஸ் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். அவருக்கு அவரோட சர்வீசஸ்க்கு பணம் கொடுக்கணும், அதுதான் பேசிக். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஜாப் செக்யூரிட்டி. ஓகே, பிகாஸ் சின்ஸ் ஹி இஸ் ஃபங்க்ஷனிங் சம்வேர், அந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும். தேர்ட் ஒன் இண்டெம்னிஃபிகேஷன். ஸோ எம்ப்ளாயரோட ஒர்க்கை செய்யும் போது இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல அவருக்கு ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூவோ அதர் கைண்ட் ஆஃப் இஷ்யூ வந்தது அப்படின்னா, எம்ப்ளாயரோட வேலை செய்யும் போது எம்ப்ளாயர் மஸ்ட் இண்டெம்னிஃபை த எம்ப்ளாயி. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ரைட்ஸ். சரிங்களா? So we can go in detail into the specific rights. Okay, so இப்போ சொல்லுங்க. So இப்போ நீங்க இருக்க சிச்சுவேஷன்ல உங்களோட ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஜாப் ரிலேட்டட் ரைட்ஸ் கேப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆமா. So if that is the case, yeah, you can ask your question, I'll answer. Yeah, does the labor act differ between a manufacturing industry and an establishment like information technology or in a journalist, a few other white collar jobs ஆட்டோ அந்த மாதிரி இருக்கும்போது does it differ between an industry and these kind of manufacturing industry and an office establishment? Yes sir, it does. See, simple. நிறைய என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்டரிஸ் ஆக்ட் இருக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்கு, அப்புறம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் இருக்கு, அப்புறம் இதெல்லாம் சென்ட்ரல் ஆக்ட், அப்புறமா தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. சரிங்களா? கடைசியா சொன்னது ஸ்டேட் ஆக்ட். ஒரு ஸ்டேட்டுக்குமே ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஆக்டுக்குள்ளேயும் ஒரு செட் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கவர்ன் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக்ஸ். அதாவது இது வந்து நம்ம இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இல்லாதப்போ எந்த ஆக்ட் கீழே எந்த ஃபர்ம் வரும், எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தா அது கீழே வருவாங்க, எவ்வளவு சேலரி இருந்தா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் கீழே வருவாங்கன்றதெல்லாம் தட் இஸ் ஒரு ஃபிக்ஸ்டு டேபுலேஷன் மாதிரி. there is nothing to go into. But in the situation la pathinga, currently இப்ப pandemic situation la pathinga, what has happened is disaster management act ஒன்னு இருக்கு.
Disaster Management Act 2005. சரிங்களா? So Disaster Management Act has overriding effect over all the other Establishment Act. சரிங்களா? ஸோ அதாவது நீங்க பேண்டமிக் முன் பேண்டமிக் பின்னு பாருங்க. பேண்டமிக்கு முன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன ஆக்ட்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். ஸ்பெசிஃபிக்கா எது எதுக்கு வரும்ன்றது நீங்க பார்த்து அதுல இவர் எம்ப்ளாயியா வராரா ஒர்க் பண்ண வராருன்றதுலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஆஃப்டர் பேண்டமிக் அப்புறம் பார்க்கும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஹஸ் கம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எது வில் ப்ரிவைல் அப்படின்ற கொஸ்டினுக்கு இட் இஸ் வெரி கிளியர். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வில் ப்ரிவைல். சரிங்களா? எஸ், செக்ஷன் 72 ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லயே சொல்லியிருக்காங்க that disaster management act will have superseding effect. Superseding effect in what on what basis will it have? On what basis னு கேட்டிங்கனா on employee rights இருக்கு பாருங்க. ஆமா. firing and detention of payments அது மாதிரி மீதி ஆக்ட்ல பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 1 month நோட்டீஸ் சொல்லிருப்பாங்க. சரிங்களா? சோ அது மாதிரி சில ஸ்டிபுலேஷன் இருக்கு ஒரு ஆக்ட்லயுமே. சோ இந்த டிஎம் ஆக்ட் that is disaster management act will have superseding effect over preceding enactments. Okay. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா what has happened is 29/3/2020 ல MHA வந்து ஒரு சர்க்குலர் போடுறாங்க அண்டர் செக்ஷன் 10(2) ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல. சரிங்களா? அந்த 10(2) அந்த சர்க்குலருக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு அட்வைசரி கொடுக்குறாங்க. I'll read that advisory. It says, in the backdrop of such challenging situation, all the employers of public-private establishments are advised to extend their coordination by not terminating their employees, particularly casual or contractual workers, from job or reduce their wages. If any worker takes leave, he should be deemed to be on duty without any consequential deduction in wages for this period. Further, if the place of employment is to be made non-operational due to COVID-19, the employees of such unit will be deemed to be on duty. சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்வைசரி. ஓகே, பட் அட்வைசரினா என்ன, ஆர்டர்னா என்ன, வெதர் how far advisory is enforceable is a very detailed legal question. அது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் கேஸ்லயே டீடைலா the court has gone into that question. இது 23 அன்னைக்கு வருது இந்த அட்வைசரி ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல. அதுக்கப்புறம் 29/3/2020 ல MHA அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தே பாஸ் சர்க்குலர்ல என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து கிளாஸ் 3 all the employers be it in industry or in the shop or commercial establishment shall make payment of wages of their workers at their workplaces on the due date without any deduction for the period of their establishment or under closure during lockdown. So இந்த அட்வைசரியும் இந்த சர்க்குலரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா the establishments are directed not to remove anybody from employment, at the same time not to reduce their salary. If the employees are not in a position to come to the establishments, அவங்க presence வந்து deemed to be present நீங்க கன்சிடர் பண்ணுங்க for the purpose of salary. அதுதான் இதோட இன்டர்பிரேஷன், இந்த ரெண்டு சர்க்குலரோட இன்டர்பிரேஷன். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எப்பல இருந்து வந்தது இந்த டிஎம் ஆக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்பொழுது இன்வோக் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர்ஸ் டேட்டட் 29/3, ஆனா அது ப்ரீடேட் பண்ணி 25/3 ல இருந்து இட் வில் ஹேவ் எஃபெக்ட். அத வந்து டைம் டு டைம் தேர் எக்ஸ்டெண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து டில் ஏப்ரல் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அப்புறம் மே, நவ டில் தேவ் எக்ஸ்டெண்டட். ஸோ இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் இந்த ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் ஹேஸ் டு பி டன் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கு மீதி ஆக்ட் கீழே இருக்க டெர்மினேஷன் ரைட்ஸ் will be superseded by the circulars. Okay, in my opinion. சரிங்களா? It will be superseded by this circular and the employer is under obligation not to fire his employees or to reduce their salary. Okay, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது சார். I understand what you say, but அந்த இது வந்து as per what MHA or else அதுக்கு முன்னால வந்து இவங்க கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் கொடுத்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 23 வந்து
It was issued by Ministry of Labor and Employment. Okay. அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த 23 as well as 29 ரெண்டு பேரோட சர்க்குலர் பிரகாரமா பாத்தீங்கன்னா you are not supposed to sack a person அப்படின்ற மாதிரி இருக்கு. But Yes. what type of companies it is applicable? Because there may be an organization which will have an employee of 6 to 7 persons. It will be a small concern. It will be Yes. few concerns will be around 15 or 20 or more. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸா இருக்கலாம். நான் சொல்ல பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா ப்ரொப்ரைட்டரி பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் இருக்கும். பிரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் will have the capacity to make a payment though the company has been under a lockdown. For example, ஒரு 2 months 3 months இருந்தா கூட they'll have some surplus money on their side to schedule as a salary or wages எப்படினாலும் கொடுக்கலாம். ஆனா சின்ன கம்பெனி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டரி கம்பெனி ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியோ இருக்கு, ஒரு 6 பேர் வேலை செய்யறாங்களோ ஒரு 10 பேர்னா how long would it be possible for the proprietor or the partnership company to make a payment without a revenue being generated on their side? Correct, very good. So இப்போ நீங்க கேட்ட क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் இஸ் சிம்பிள். என்னன்னா செக்ஷன் 2 சப்க்ளாஸ் 12 ஆஃப் தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல they define person employed. யாரெல்லாம் person employed ன்னு சொல்றாங்க. அதே செக்ஷன்ல கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்க. So let me read commercial establishment. Commercial establishment means an establishment which is not a shop but which carries on business of advertising, commission, forwarding or commercial agency, or which is a clerical department of a factory or an industrial undertaking, or which is an insurance company, joint stock company, bank, broker's office or exchange, and includes such other establishment as a state notification declared to be commercial establishment for the purpose of this act. So இதுல பாத்தீங்கன்னா 2.3 ல 2.6 ல இதெல்லாம் டிஃபைன் பண்றாங்க. what is commercial establishment, what is shop ன்றதை டிஃபைன் பண்றாங்க. So technically every establishment, whatever be it, private limited ஆ இருக்கட்டும், public limited ஆ இருக்கட்டும், proprietorship ஆ இருக்கட்டும், or partnership firm ஆ இருக்கட்டும், it will come under this definition, no doubt. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து person employed. person employed குள்ள போகும்போது who's a person employed அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. different types of person employed. First one வந்து பாத்தீங்கன்னா in case of a shop அப்படின்னா persons wholly or principally employed in connection with the business of the shop. Factory ன்னு பாத்தீங்கன்னா clerical, technical, இப்படி they are dividing and they are consolidating. So that's a very big provision. Section 212 of Tamil Nadu Shops and Establishment Act ல டீடைலா கொடுத்திருக்காங்க. So இப்போ to answer your question, how the owners as in the private limited company or the partnership firm or proprietorship firm would pay is a judgment question basically. ஏன்னா practical aspectல பாத்தீங்கன்னா if you take me, I manage a firm called Diorla Chambers. So என்னோட firmல என்னோட employees I have to pay. Okay, I have to make revenue to pay. Else I have to pay from my own pocket according to these notifications. சரிங்களா? Whether a small firm will be able to take this or not ன்றது ஒரு கேஸ்க்கு டிஃபர் ஆகும். But they are under obligation. Does not matter how small your firm is or how big your firm is, you are under obligation to pay your employee, no doubt, during this lockdown. இப்போ அதே மாதிரி இப்போ உங்களால இப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நம்ம நிர்மலா சீதாராமன் மேம் ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட வந்து 1 crore மினிமம் வேல்யூ மாத்திருந்தாங்க. 1 lakh இருந்தது 1 crore மாத்திருந்தாங்க. பிளஸ் அந்த ஆக்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா கம்பெனி லிக்விடேஷன் போகும். எந்த கம்பெனியாலையும் ஆபரேஷனல் கிரெடிட்டாரையும் பினான்சியல் கிரெடிட்டாரையும் பே பண்ண முடியாது. ஸோ ரெக்கவரி முடியலன்றப்ப எல்லா கம்பெனி லிக்விடேஷனுக்கு போகும். அது போகாம அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணுன்றதுனால பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டைம்ல வெதர் த கம்பெனிஸ் வில் பி ஏபிள் டு பே அப்படின்றது இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் டிபெண்டிங் ஆன் எவ்ரி சிங்கிள் கம்பெனி. சரிங்களா? என்னோட ஒப்பீனியன்ல கம்பெனிஸ் வில் நாட் பி ஏபிள் டு மேனேஜ் because they themselves will have some financial constraints. So see, practically speaking, all NBFCs, even though 20 lakh crores க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே no NBFC is lending. சரிங்களா? they are not lending till August. they have already unofficially fixed the date. அப்படி இருக்கும்போது the companies themselves will be finding it hard to stay afloat. But even then, legally speaking, they are under obligation as per the act. As per these notifications, they are under duty. அது மட்டும் கிடையாது, they cannot reduce the salary also.
அதே மாதிரி they cannot mandate the presence also. So இது மாதிரி வந்து they have given lot of cushioning to employees. But என்ன இதுல problem என்ன இருக்குன்னா enforceability. See, if tomorrow let me give you a hypothetical situation where I am owner of a private limited company, you are my employee, where I'm not able to pay you. Tomorrow you sue me, I'll disclose saying I don't have any resources to pay. That's what my question was. Yes, so only option that is left to you is to sue me and ask for liquidation of the company, which you cannot do this year. Correct. You can still sue me, but how do I pay you is a question. So that is the only setback. So it's two sides of the same coin, sir. Everybody knows that every company is going through tough times. At the same time, companies are still sacking. So no company is retaining their employees. They are sacking, they are pay cuts. I've got multiple calls from people saying 10 to 15% pay cuts. What do we do? I told them, you can still sue them. Okay, of course you can sue them. But in any private establishments, let's take a software company for that matter, it is run by a set of people. The fate of the employees rests with the select people, right? So they are exposing themselves. Risk of exposure. So these people are not ready to sue. Everybody knows, all IT companies, they have cut appreciation cut panta, bonus cut panta, and they have cut promotions. இன்னும் வெளியே அனுப்பல, அவ்வளவுதான். எல்லாமே சேலரி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எவ்ரிபடி இஸ் வர்க்கிங் அண்டர் ரெடியூஸ்ட் சேலரி, நோ டவுட். இன்னொரு விஷயம், when we discuss about this, see, இதுல வந்து எதெல்லாம் வராதுன்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயிஸ் அண்டர் ப்ரொபேஷன் ஆர் டெம்பரரி எம்ப்ளாயி ஆர் எம்ப்ளாயி அண்டர் ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட், ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. தட் இஸ் ஸ்பெசிபிக். சரிங்களா? இஃப் அட் ஆல் ஐ எம்ப்ளாய் சம்படி, see, for example, I employ chartered accountants and patent attorneys and employ பண்றேன்னா, I will be employing them as freelancers. சரிங்களா? I don't have to pay them, but I have to pay my juniors. Okay. Because they come under a contract where we have a contract between us. So when the contract is not happening, frustration of contract na na consideration pay பண்ண வேணாம். So இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, actually every employee is bound by an employment contract. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இஸ் அவுட் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் பேசிக்லி கான்ட்ராக்சுவல். ஸோ இன் சச் கேஸ், இஃப் த கான்ட்ராக்ட் ஹேஸ் அ ஸ்பெசிபிக் மெத்தட், இப்போ ஒரு சில கேஸ்ல வந்து வாட் தேர் டூயிங் இஸ் தே ஆர் கெட்டிங் வேவர்ஸ். இப்போ யூ ஹேவ் த ரைட் டு நோட்டீஸ், பட் ஹவெவர் யூ சூஸ் டு வேவ் இட். And our people, when they join some job, they are ready to sign wherever they want. Right? So don't look at what are the clauses being mentioned there. No, they don't have that option. See, considering the job market in India, I would say globally too, the manpower is in surplus. So வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்ற attitudeல இருக்காங்க. So அந்த situation என்ன பண்றாங்கன்னா, they are not concerned about things. I had a case where the person has signed a waiver of notice. And the companyல policy says, our global, I cannot disclose the company's name, of course. The company's global policy, employment policy says they have to give 3 months notice or 3 months pay in lieu of notice. What the Indian office has done is they have taken a waiver upon appointment. So the employee has waived his right for this. So which means they can decide today and ask him to get out tomorrow. So in such case, I am of course suing them on the ground that it is they had a unusual and upper hand over contracts. On the angle we are suing them, but it is far-fetched. See, your right to sue will always be there, sir. That's what I've been telling all my clients who come to me with relations to employment query. You will always have the right to sue. One, your company can be genuine. Other one, your company cannot be genuine, and the intention would be to fire you. Okay. If there is a ironclad contract, there is nothing much you can do. If it is tomorrow, if my consultants want to sue me, they cannot sue me. But my employees, but my colleagues, they can. If one junior na pay pannalana, he or she can sue me for whatever salary her salary is during the period of lockdown. But now on the fixed period of time, or job worker mari, or consultant, or chartered accountant, or patent attorney, illa or valuer na ulla kondu varan appadina, I need not pay them because the contract says so. In the loophole la da nariya companies are escaping.
at the moment. Okay, நீங்க சொன்னது இதெல்லாம் கேட்டுங்க சார். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியர் தி சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். பேண்டமிக்ல வந்து நிறைய பேர் கம்பெனிஸ்ல வந்து they are being either terminated or forcefully asked to be resigned அப்படிங்கும் போது, பட் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது public comes to know about this. இப்போ வந்து as an advocate you have come to know about it, as a journalist have come to know about it, and most of the general public have come to know that papersல வர நியூஸ் தான் தெரியுது இந்த மாதிரி they are being sacked out or forcefully resignation. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் or பிரான்ஸோ இல்லைன்னா யூகேலயோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு தெரிஞ்சா, what the labor department used to do was they used to investigate on this news which is being carried out. உண்மையிலே இந்த மாதிரி நடக்குதா என்ன? But this thing doesn't happen in India. அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் ஆர் பீயிங் அஃபெக்டட் டியூ டு இட். இத வந்து கவர்மெண்ட், எனி ஆஃப் த கவர்மெண்ட், either the state government or the central government, they should initiate to investigate upon these sort of things, isn't it? India, why isn't it happening? அது என்னன்னா, I will tell you something. There are two sides. ஒன்னு வந்து legislature, இன்னொன்னு executive. சரிங்களா? So legislature is a law making body. நம்ம ஊர்ல if you ask me, law making body is very very strong. To be truthful, laws are perfect. Okay, so when நீங்க எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ல அதுல வந்து unfair trade, unfair labor practices னு இருக்கு. They define what is unfair labor practices என்னன்னு சொல்றாங்க. So what you say is possible in this country. What is not happening is the executive is not executing it. It's not being executed. Yes, so I would always blame that. See, you take anything for that matter, you take anything that has happened in this country, lawmakers or intention ஒன்னு இருக்கும். The executive intent, the IAS officers, secretaries, joint secretaries, under secretaries, officers, அவங்கலாம் executive. What they must do is they must execute the intent of the legislature. சரிங்களா? அது நம்ம நாட்டுல ஜெனரலாவே it is very weak. So what happens here is ஒரு லால அவங்களுக்கு இருக்க பவரை அவங்க வேலையை அவங்க பாக்குறதுக்கே கோர்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் வாங்கணும். அதுதான் நடக்குது இங்க. So what you say is possible, what you say is right. நீங்க வந்து Ministry of Labor and Employment can do this. They can put a mechanism in place to investigate all these firings and hirings. இது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்களே, இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு they can still do it. But whether they will or not is a question to be answered by the departments. Okay, as an example, இப்ப பாத்தீங்கன்னா many of the media houses of both print and electronic media have been forcefully asked, and the employees have been forcefully asked to either resign or else go for a 50% wage reduction. அதாவது அவங்க சேலரில இருந்து இந்த மாதிரி நடக்குது. அட் a time பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா nearly more than 100 employees have been sacked out. இது வந்து இப்ப ஒரு 2-3 days முன்னால வந்து பாத்தீங்கன்னா வந்து I came to know it பாம்பேல ஒரு மீடியால ஒரு 1 month முன்னால பாத்தீங்கன்னா சென்னையில பேஸ்ட் ஒரு மீடியால இதே மாதிரி நடந்திருக்கு சார். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ்லயும் நடந்திருக்கு இந்த மாதிரி. சரி, இண்டஸ்ட்ரீஸ் which has been locked out for a long time, அங்கே ஒரு 20 பேர் 30 பேர் at a time they have been forced to go out. இப்படி இருக்கும்போது எப்படி சார் பண்ண முடியும் அப்போ? No, I'll tell you something very frankly. I have gotten request for opinion from factories on how to fire their employees. சரிங்களா? So these things happen. So they wanted to do things legally. So இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, as I told you, basically the employer-employee relationship is purely contractual. So we have to see specific cases. General opinion அப்படின்னு இந்த சிச்சுவேஷன்ல இருக்கவே முடியாது. What we have to see அப்படின்றது பாத்தீங்கன்னா, first list பார்க்கணும். ஒன்னு, under which category does the establishment come? ஃபேக்டரியா, எஸ்டாப்ளிஷ்மெண்டா, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டா, ஷாப்பா, என்ன கேட்டகரின்றதை பார்க்கணும். How it is being managed, publicly managed, private, என்னன்றது we have to check. ஒன்னு. செகண்ட் வந்து, what is the nature of this person? இங்க எம்ப்ளாயி இருக்காங்க பாத்தீங்களா, what is his nature? He is working as a contractual laborer, temporary laborer, laborer under probation, daily wager, or he is working as a freelancer. இப்படின்றது different categories are there, so we have to see. If at all he is a contractual laborer, அவரோட கான்ட்ராக்ட பார்க்கணும். What does his contract say? என்றத பார்க்கணும். So all these things will constitute a unique circumstance for every single employee. சரிங்களா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, they should be able to prove an existing employer and employee relationship. First அதுதான், I am his employee அப்படின்றது இவங்களால ப்ரூவ் பண்ண முடியணும். செகண்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, they have to prove that the employer is under obligation to pay me. Under what? Under a contract or under a job offer? Under what? They should be able to prove that. Because நீங்க என்ன, for example pressல சொன்னீங்க பாத்தீங்களா, pressல
as far as I know, the model that they operate in is freelance model தான். There are magazines even before pandemic. What has happened is அவங்கள இந்த editors அது மாதிரி ஆளுங்கள்லாம் they'll be working full time வச்சுக்கோங்க. So அந்த resource person இருக்காங்க பாத்தீங்களா, even before pandemic, I'm talking about 2018 December I think, அப்போ ஒரு wrongful termination case வந்தப்போவே a person, he has been hired specifically for a period of 10 months 10 months extension கொடுக்குறாங்க அவங்க. சரிங்களா, 10 months extension கொடுத்து he is kept as a temporary freelancer. So அந்த contract period மட்டும்தான் he'll have the right. So if at all something wrong happens during the period of contract, the employer will have the right to terminate the contract and the employee will have the right to sue for the particular period of time. சரிங்களா, ஸோ அதுல வந்து நீங்க திருப்பி வேலையை கொடுங்கன்னோ ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னோ டிரெக்ஷன் கோர்ட்ல இருந்து கேட்க முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யூனிக்கா இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் ஃபயர் பண்றாங்கன்னா, லைக் பீப்புள் ஆஸ்க் மீ, டெஃபினட்டா they would have taken legal opinion. ஸோ என்ன பண்ணலாம், how to protect ourselves அப்படின்னா, my opinion is, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் if you take Netherlands, we'll take for example. சரிங்களா, Netherlands is one of a country where the labor law is very very in favor of the employee. சரிங்களா, அங்கெல்லாம் வந்து people cannot fire like this more than any other country. My personal experience is Netherlands is a very good country for an employee. So அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, even if you do not have any contract, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, but if you still are able to prove that you are employed to a particular employer, the government has constituted a board where you can go and apply saying that I'm employed under these terms, these are the proof that I have, I've been terminated without any notice, இது மாதிரி எனக்கு they put me out of my job and job security போயிடுச்சுன்னு அப்ளை பண்ணாங்கன்னா, the board will investigate into it within a period of 40 days. In the mechanism is there in the country, அது federal legislation போட்டு they are implementing it. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா there is nothing like that, because I'll tell you the reason behind it. நம்ம நாட்டுல வந்து even before pandemic, the supply of manpower is more than the demand. சரிங்களா, we have more supply in manpower. So let us say there are 10 jobs, there are 1,000 applicants, right? So what has happened is that has put the employers on an upper hand position where they are able to influence the employees to a specific set of contracts. If you take any employment contract of any MNC, it will be definitely one-sided, no doubt. Correct. சரிங்களா, that is because employersக்கு upper hand இருக்கு, அதனால வர்றது. So இந்த situation என்ன பண்ண முடியும்னா, there is nothing much they can do. If they are fired as per the contract வச்சுக்கோங்களேன், no legislation can come to their help. But what you say is absolutely right. இங்க government, I mean Ministry of Labor and Employment still can constitute a board ஒரு மெக்கானிசம் கொடுத்து இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்லணும். பட் நீங்க இப்ப திருப்பி பாத்தீங்கன்னாலே, இப்போ உங்க நிர்மலா சீதாராமன் மேம் வந்து இந்த ஐபிசியை சஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா, இன்னைய தேதிக்கு thousands of companies would have gone for liquidation. Definitely ஐபிசி எல்லாரும் போய் என்ஃபீல்டில் நின்றுப்பாங்க. ஸோ அவங்களோட நிலைமையை நீங்க பார்க்கணும், சரிங்களா? பிகாஸ் அவங்களோட நிலைமையை நீங்க டெஃபினட்டா பார்க்கணும். பிகாஸ் நீங்க இப்போ பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் அவங்கள விட்டுருங்க, we don't talk about Reliance, they have fund backing, they are able to stay afloat. But if you talk about a small private limited company, ரெண்டு டைரக்டர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் டைரக்டரா இருப்பாங்க, ஒரு 15-20 lakhs வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு கம்பெனியை. ஸோ அவங்களோட ஃபிளைட் இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, see what is happening practically, they have their own commitment also. Yes, அவங்க பேங்க்கு லோன் கட்டணும். இந்த இப்போ மொரட்டோரியம் கொடுத்துருக்காங்க, there is no waiver, I hope you know it. வெய்வர் கிடையாது. அந்த இந்த மொரட்டோரியம் பீரியடுக்குமே இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிட்டே போவோம், கட்ட ஆரம்பிச்சப்பறம் சேர்த்து கட்டணும். So what is the logic behind it? So அவங்களும் they are under duress. So in the time, even though they are not utilizing the funds, they are virtually utilizing it. சரிங்களா? So அதனால they are under obligation. Small concerns எல்லாம் they are under a standstill. So அப்படி இருக்கும்போது my suggestion is, it is a matter of ethics, sir, basically. So the employee and employer must arrive at a common ground. Okay, so relationship அவங்களுக்குள்ள வச்சிருக்கணும். Exactly. So if you look at the news, பாத்தீங்கன்னா the CEOs 50% salary cut எடுக்கறாங்கன்னா, they will be drawing $1 million, $2 million, $3 million. They can take 50% pay cut. It doesn't matter, already சேர்த்துட்டாங்க அவங்க. But when you talk about a regular employee, அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னா அதுல வந்து அவன் 70,000 EMI பிளான் வச்சிருப்பான், மீதி 30,000 தான். What I wanted to say,
இப்போ ஒரு எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா மெயினா பாதிக்கப்படுற எதுல அவங்க வந்து சாக் அவுட் பண்ணணும்னு பயந்தாங்கன்னா, எனக்கு இந்த வேலை போச்சுன்னா வேற இடத்துல வேலை செய்யறதுக்கு எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் கெப்பாசிட்டி டு கோ அண்ட் ஒர்க் பிகாஸ் தே கேன் ப்ரூவ் தெம்செல்ஸ் தே ஹேவ் காட் தட் கட்ஸ்னா. ஒரே பிரச்சனை என்னன்னா தே வில் ஹேவ் அன் கமிட்மெண்ட் வேர் தே வுட் ஹேவ் அப்ளைட் ஃபார் ஹவுசிங் லோன் ஆர் ஃபார் கார் லோனோ எதனா ஒன்று வாங்கிட்டு he will be drawing around 1 lakh வாங்கிட்டு இருப்பான். அதுல வந்து 60,000 அவங்க வந்து லோன்ஸ்க்கு போயிடும். மீதி 40,000 அவன் he used to run and 40,000 easier he can earn out when he goes out of the company also. He is very much worried whether he will be able to pay that 60,000 loan amount. That is the main problem of an employee when he's been sacked out. Yes, you are right. So இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா see unrealized gratification. So you are spending the money which you do not have, right? And the trend is happening in our country. So adu வந்து in the pandemic I hope it will be a lesson for all everybody. See, if I have to buy a phone, I have to have money to buy this phone. I cannot rely on my hope that next month I will be earning some money to pay something. சரிங்களா? அந்த ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இட்ஸ் விஷியஸ் சைக்கிள் சார். நீங்க இப்போ கம்பெனியை பாத்தீங்கன்னாலும் கம்பெனி கடன் வாங்கி நடத்திட்டு இருப்பான், எம்ப்ளாயை பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கடன் வாங்கி நடத்திட்டு இருப்பான். ஸோ எவ்ரிபடி இஸ் கெட்டிங் அஃபெக்டட் இன்க்ளூடிங் த பேங்க்ஸ். பேங்க்குமே சம்பளம் கொடுக்கணும் ஃபார் எவ்ரிபடி. இப்போ எவ்வளோ பேங்க்ஸ் ஆர் கெட்டிங் ஷட் டவுன், எஸ் பேங்க், பிஎன்பி, எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ஷட் டவுன், கெட்டிங் ரிவைவ். ஆஸ் இட் ஹேப்பன்ஸ், மை ஒப்பீனியன் இஸ் in this circumstance என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the employer and employee does not matter how small or how big the concern is, they must sit for negotiations and mediation. The only solution for this, ஏன்னா I am telling you, இப்போ எவ்வளவு litigation start ஆக போகுது மட்டும் பாருங்க. even as you speak I have several litigations at hand to sue, but I have advised my clients not to take it to court. First one, ஏன்னா இந்த situationல இருந்து nobody will be the winner, both will be the losers ultimately. So my suggestion to employers as well as employee is to enter into some kind of negotiation between them and meet at a center point. சரிங்களா? So if they are drawing 1 lakh, don't reduce to 50,000. அது அநியாயம். At least reduce it to 70,000, 75,000. how reduce பண்ணீங்கன்னா so that they also do not have the burden. one. And second thing, in my opinion, employers இந்த டைம்ல எப்படி அவங்க பே பண்றாங்க, அவங்களோட பிஹேவியரை பொறுத்து தான் the employees attitude and loyalty towards you will be there. அது ஒண்ணு. there is one thing is, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா lot of firing is happening. இப்போ ஒரு சில இண்டஸ்ட்ரியில வேர் இப்போ லேபர் அதிகமா இருக்க இண்டஸ்ட்ரியில if you take இந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, I'm talking about the electronical engineers. So I'll give you a small example. இந்த தியேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தியேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் and fixing, அந்த கம்பெனிஸ்ல what is happening, they are firing employees bunch சுத்தமா அனுப்பிச்சிடுறாங்க. கம்பெனிஸ்ல எல்லாரும் எம்ப்ளாய் அனுப்பிச்சிடுறாங்க. I'm not talking about 1 or 2, 50, 60 அனுப்புறாங்க. ரீசன் பீயிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க வேலைக்கு. So what they are saying is, எனக்கு தியேட்டர்ஸ் இப்போதைக்கு ஓபன் ஆகாது, it will open only by August or September, God knows when it opens I'll conduct fresh interview, people will be there. Okay, so on the attitude they have come, and enna these engineers, these electronic engineers, they are drawing 10,000, 15,000 basic salary. Okay, they are put into severe economic crisis idanala. So as I said, idhula enna panna mudiyum, whether they can sue them annu pathina, they will not be under a position to sue them. So my advice to employee and employer is to arrive at a center point. Employees also must be ready for negotiations. Employer must exercise his prerogative to the best of the employee. Full நீங்க பே பண்ணனும்னு சொல்ல, at the same time you have to pay something to them. இப்போ நீ ஓயோ எடுத்துக்கோங்களேன், ஓயோல எவ்வளவு பேர் ஃபயர் பண்ணாங்க குளோபலி? ஓயோவோட ஃபவுண்டர்ஸ், ஓயோ ரூம்ஸ், ஓயோட ஃபவுண்டர் இஸ் a billionaire. $1 billion is almost 8,000 crores, right? He can very well pay his employees, but he fired almost 1,700, 1,800 employees, plus around 1,500 employees have been advised to go on forceful leave, unpaid leave. So these things will happen. So as far as the law is concerned, this is a law, but what about implementation nu pathina, it will not work out. I'll tell you as you said, it is better to go for a compromise. avangukulla alaga pesi they should come to a conclusion. That will be fine, I hope. Yes, that is the best thing. But enna ரொம்ப unfair பண்றாங்க, there is no scope for talks அப்படின situation இருந்ததுனா they can very well approach the court, no doubt. They can very well approach the court because they have to protect their livelihood. அதே மாதிரி கோர்ட்டுக்கு போகும்போது my suggestion to all those who lost their job is to go as a class action suit. சரிங்களா? ஒரு group of people, ஒரு 10 or 15 or 20 people. Reason being, ஒன்னு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும்.
as in your litigation expense will come down. And second thing, you will have a class representation. So adanal you will have better effect and better chance to get justice. Once if they go in a group. That is my suggestion. But illa enna mattum amchitaanga அப்படினா ஒண்ணும் பண்ண முடியாது. You have to go as an individual. Cost இல்ல, 10 பேர் போய் சேர்ந்து போனா cost will be reduced by 10. So அதான் சொல்றேன். Thank you, Dhanaram. Thank you for your suggestions, சொல்லலாம், as well as your ideas, and you have said everything which is very much useful, which would be very much useful to the employees as well as for the employees also. Thank you, Dhanaram. Thanks a lot. Thank you.